வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த அவையில் ஒரு தலைவனுடைய கண்ணியத்தை அல்லது தலைவனுடைய செயல்பாட்டை இந்த நாடே மெச்சிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியாக இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள், அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணலை, கொஞ்சம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, நோவா, அதாவது வந்து ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னா நீங்கள் மக்கள் வந்து ஏவாமலே கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்போ மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதலாக இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பாக இருக்கட்டும், கார் அறிவிப்பாக இருக்கட்டும், கூடுதலாக வந்து ரொம்ப முக்கியமாக நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை வந்து இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை யாரும் கேட்கல. வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டிருக்கோமானா இல்லை. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும்.